அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இறைவனை பற்றி அறிவிக்கையில் கூறுகின்றார்கள், அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் அவை இன்ன இன்ன அளவு என நிர்ணயித்து எழுதிவிட்டான். பிறகு அவற்றை தெளிவுபடுத்திவிட்டான். ஒருவர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் மனதில் எண்ணிவிட்டாலே அதை செயல்படுத்தாவிட்டாலும் அவருக்காக தன்னிடம் அதை ஒரு முழுமையான நன்மையாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அதை அவர் எண்ணியதுடன் செயல்படுத்திவிட்டால் அந்த ஒரு நன்மையை தன்னிடம் 10 நன்மைகளாக 700 மடங்காக இன்னும் அதிகமாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஆனால் ஒருவர் ஒரு தீமையை செய்ய எண்ணி அதை செய்யாமல் கைவிட்டால் அதற்காக அவருக்கு தன்னிடம் ஒரு முழு நன்மையை அல்லாஹ் எழுதுகின்றான். எண்ணியபடி அந்த தீமையை அவர் செய்து முடித்துவிட்டாலோ அதற்காக ஒரே ஒரு குற்றத்தையே அல்லாஹ் எழுதுகின்றான் என அல்லாஹ்வின் தூதர்